ஸ்தோத்திரம் இயேசுவே, துதிக்கிற தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, துதிக்கிறப்பா. இந்த நேரத்திலே அப்பா உம்முடைய சமூகத்துல உம்முடைய வார்த்தை கேட்கும்படியா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. பேச இருக்கிற என்னையும் தகப்பனே கர்த்தர் நீர் கருவியா எடுத்து பயன்படுத்துவீராக. என் தேவனே, உம்முடைய சிலுவையின் மறைவுக்குள்ளாய் நான் என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. ராஜா, என்னை முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. கர்த்தர் பேச விரும்புகிற காரியங்களை மாத்திரம் தகப்பன் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கு வேண்டிய வார்த்தைகளை என் தேவன் நீர் பேசுவீராகப்பா. என்னை முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க எபேசியர் 6:1. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை அநேக பெற்றோர்கள் பிள்ளைங்க கிட்ட சொல்லி சொல்லி என்ன செய்வாங்க, வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. எங்க அம்மா அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த வசனத்தை எப்பவும் பார்த்தாலும். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க பேச்சா நம்ம கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா இப்போ நம்ம எல்லாரும் சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் தாண்டி இப்ப எல்லாரும் வளர்ந்து பெரியாள் ஆனதுக்கு அப்புறம் என்ன நினைக்கும், நமக்கு மேலதான் பெரியாள் யாருமே இல்லையே, நம்ம யாருக்கும் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம கீழே இன்னும் சின்ன பிள்ளைங்க வந்துகிட்டே இருக்காங்க, அவங்கதான் நம்ம பேச்ச கேட்கணும், நம்ம இனிமே யாரு பேச்சும் கேட்க வேண்டாம். அப்படிதானே? அப்படியே இல்லையா? பெரியாள் ஆயிட்டோம்ல, யார் பேச்சு நமக்கு தான் எல்லாம் தெரியும்ல. ஹல்லேலூயா. சில இடங்கள்ல சில பேர் வேலை பார்க்கிற இடங்கள்ல கூட இப்ப முதல்ல எக்ஸிக்யூட்டிவா இருப்பாங்க, அவங்களுக்கு மேல உள்ள அதிகாரிகளுக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் மேனேஜர் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம யார் பேச்சையும் கேட்க வேண்டாம், நம்ம கீழே இருக்கவன் தான் நம்ம பேச்சை கேட்டு வேலை பார்க்கணும், நம்ம யார் பேச்சையும் கேட்க வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் சில பேருக்கு வந்துரும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பெருமை எல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கவே கூடாது. அப்படி இருந்ததுன்னு வைங்களேன், ஏலி தாத்தா தெரியுமா வேதத்துல? ஏலி தாத்தா. ஏலி தாத்தாவுடைய பிள்ளைகளை குறித்து ஏலிக்கு சொன்னது யாரு? குட்டி சாமுவேல். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சின்ன பிள்ளைகளை கொண்டு நம்ம கிட்ட ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிருவார். ஹல்லேலூயா. கழுத பேசுச்சுல ஒருத்தர்கிட்ட, கழுத நாய் எல்லாம் நம்ம கிட்ட பேச வேண்டிய நிலைமை ஆயிரும், கர்த்தர் சொல்றத நம்ம கேட்கலனா. ஹல்லேலூயா. அதனால ஒழுங்கா கர்த்தர் சொல்றத கேட்டு நடந்துக்கிடுவோம். அப்படி இல்லைன்னா கழுத சொல்றத கேட்க வேண்டியதா ஆயிரும். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இந்த வேதத்துல நம்ம கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு கீழ்ப்படிய நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்ட்டு கர்த்தர் விரும்புகிறார். வாசிங்க 1 சாமுவேல் 15 22. 1 சாமுவேல் 15 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஹல்லேலூயா. இந்த வசனம் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம், அப்படிதானே? அப்படியா இல்லையா? obedience is better than sacrifice அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அப்படின்னா கீழ்ப்படிதல் என்னது? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். ஹல்லேலூயா. செவி கொடுத்தல் உத்தமம். கர்த்தர் இதை தான் நம்ம கிட்ட இன்னைக்கு விரும்புகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆமா நான் கர்த்தருக்கு செவி கொடுப்பேன்? சொல்றவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார் என்கிற உணர்வு இருக்குதா நமக்கு? கர்த்தர் பேசுகிறாரா நம்ம கிட்ட? பேசுறாரா இல்லையா? பேசினாதானே நமக்கு கேட்கறத நம்ம கீழ்ப்படிய முடியும். அப்படிதானே இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறான்னு சொல்றவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்கு கர்த்தர் கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம என்னதான் தினமும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்திக்கிட்டே இருந்தாலும் ஆண்டவருக்கு அது தேவையில்லை. நான் சொல்றத நீ கேட்கியா, அதுதான் ஆண்டவர் பாக்காரு. நான் சொல்ற வார்த்தையை நான் சொன்ன உடனே நீ கீழ்ப்படுதியா, அதை ஆண்டவர் பாக்காரு. ஹல்லேலூயா. சில பேர் என்ன பண்ணுவோம், ஆண்டவர் சொன்னது நமக்கு தெரியும்,
சரி கொஞ்ச நாள் ஆகட்டும், கொஞ்ச நாள் ஆகட்டும். சரி ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதை விட சொல்றாரு. சரி கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்ச நாள். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? நான் கீழ்படியதான் போறேன், இன்னும் 2 நாள்ல நான் கீழ்படிந்தேன். அப்படின்னா நீங்க நல்லவங்க அப்படி கிடையாது. அதுக்கும் கீழ்படியாம இருக்கிறதும் ஒண்ணுதான். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றத உடனே செய்யறதுதான் கீழ்ப்படிதல். அப்படி நீங்க செய்யாம அதை டிலே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பேரு கீழ்ப்படிதல் இல்ல. ஹல்லேலூயா. சவுலை பத்தி நம்ம இப்பொழுது பார்க்க போறோம். வேதத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன சவுலை குறித்து நம்ம பார்க்க போறோம். அதே 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழி மறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து 10 வாதைகளையும் தாண்டி கூட்டிட்டு வந்தாரு. தெரியும்ல நம்ம எல்லாருக்கும். ஹல்லேலூயா. கூட்டிட்டு வந்து வெளியே வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்து வெளியே கொண்டு வரார். அதுக்கப்புறம் என்னாச்சு? நம்ம மக்களுக்கு பசி எடுத்தது. உடனே கர்த்தர் என்ன கொடுத்தார்? வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். அதுக்கப்புறம் என்னாச்சு? சாப்பாடு வந்துட்டு. அடுத்து என்னது? குடிக்க தண்ணீர் இல்லைன்னு கேட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? கர்த்தர் என்ன பண்ணார்? பாறையை போய் ஒரு அடி அடினாரு, அதுல இருந்து தண்ணீர் வந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அமலேக்கியர் என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் கூட யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. எகிப்துல அடிமையா இருந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனமா இருந்தாங்க. அவங்க மேல இருக்கிறவங்க சொல்ற வேலையை செய்வாங்க, அவ்வளவுதான். யுத்தம்னா என்னன்னே தெரியாது. ஹல்லேலூயா. 430 வருஷம் அடிமையாவே இருந்துட்டாங்க. தலைமுறையா அடிமையாவே இருந்தவங்கள கர்த்தர் அங்கிருந்து வெளியே கொண்டு வரார். வந்து பார்த்தா இங்க சண்டை. நம்ம ஆளுக்கு சண்டை போட தெரியாது, புதுசு. ஆனா கர்த்தர் அவர்களோடு இருந்து என்ன பண்ணார்? யுத்தம் பண்ணார். இஸ்ரவேலர்கள் ஜெயம் கொண்டார்கள். ஆனா அத அவங்களே மறந்துட்டாங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் அதுக்கப்புறம் தலைமுறையா வந்து மறந்தாச்சு. சில நேரங்கள்ல நமக்கு விரோதமாய் அநேகர்கள் பேசினாலும் சரி, எதுவும் செய்தாலும் சரி, நம்ம என்ன செஞ்சிருவோம்? அவ்வளவோ சரி கர்த்தர் பார்த்துக்கொள்வார், நம்ம விட்டுருதோம். ஆனா அதே மாதிரி கர்த்தர் உண்மையிலே பார்த்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம மறந்தாலும் நமக்கு விரோதமா ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா கர்த்தர் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஞாபகம் வச்சு எத்தனை தலைமுறைகளுக்கு பிறகு கர்த்தர் சொல்றாரு பாருங்க. அவங்க நியாயாதிபதிகள்லாம் தாண்டி வந்து ராஜா வேணும்னு கேட்கும்போது முதல் ராஜாவா கர்த்தர் சவுலை தெரிந்தெடுத்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் வந்து நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை நான் எகிப்துல இருந்து கூட்டிட்டு வரும்போது அவர்களுக்கு வழி மறித்த இந்த அமலேக்கியரை என்ன பண்ணிருக்கேன்னா நான் மனதிலே வைத்திருக்கிறேன்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க கர்த்தர் நம்ம எவ்வளவு அன்பா இருக்கிறார். அதான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா. அததான் கர்த்தர் சொல்லுகிறார். அதை மறக்காம இருந்து கர்த்தர் சவுல் கிட்ட சொல்றாரு, இப்ப அமலேக்கியர் வராங்கல்ல, அவங்களுக்கு நீ வந்து என்ன செய்யணும்? யுத்தம் பண்ணி. அடுத்த வசனத்தை வாசிங்க. 15ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் புரிஞ்சதுல எல்லாருக்கும்? கர்த்தர் என்ன சொல்றாரு? ஒருத்த மேல இரக்கம் வைக்க கூடாது. பச்சை பிள்ளையா இருந்தாலும் சரி, எல்லாரும் என்ன செஞ்சிடணும்? கொன்னு போட்டுட்டு தான் நீ வரணும். ஆமென், ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? சவுலுக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அமலேக்கியர் நீ எகிப்துல இருந்து வரும்போது உன்னை வழி மறிச்சாங்க, அதை நான் ஞாபகம் வச்சிருக்கேன். அவங்களுக்கும் எனக்கும் தலைமுறை தோறும் பகை உண்டு. அதனால இப்போ நீ அவங்க கிட்ட போய் என்ன செய்யணும்?
எல்லாத்தையும் என்ன செய்யணும், எல்லாரையும் இறக்கமே வைக்காம எல்லாரையும் கொன்னுருன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரா? நம்ம ஆள் என்ன செஞ்சிருக்காரு பாப்போம். ராஜா என்ன செஞ்சாரு? 8வது 9வது வசனங்களை வாசிங்க. அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். கர்த்தர் என்ன சொன்னாரு? ஒருத்தனை வைக்காம என்ன செய்யணும், எல்லாரும் இறக்கம் வைக்காம கொன்று போட சொல்லிட்டாரு. ஆனா சவுல் என்ன பண்றாரு? ராஜா எல்லாம் இவரு, அதனால ராஜாவை மட்டும் வச்சுக்கலாம்னு அவரை உயிரோட வைக்காரு. அடுத்து ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல். ஏன்னா நல்லா இருக்குல்ல, நல்ல ஆடு, நல்ல தரமான ஆடு, எப்படி வெட்ட எப்படி கொல்ல நமக்கு யூஸ் ஆகும், பின்னாடி தேவைப்படும் என்ன செஞ்சான்? அவர்களை என்ன பண்ணிட்டான்? அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்னதை அவன் செஞ்சானா? செஞ்சாம்ல, எல்லாத்தையும் வெட்டி போட்டான், சரியில்லாத வெட்டி போட்டான், கொன்னுட்டான். ஆனா என்ன செஞ்சுட்டான்? தனக்கு தேவையான நல்ல விஷயங்கள், நல்ல தரமான நல்லாதானே இருக்கு அப்படிங்கறது எல்லாம் என்ன செஞ்சான்? தனக்குன்ட்டு எடுத்துக்கிட்டான். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சவுலிடம் பேசுகிறார். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல ஒண்ணுமே இல்லாத நம்மளை கர்த்தர் உயர்த்தும் போது, உயர்த்தாத போதும் கர்த்தர் நம்மிடம் சொல்லுகிறது என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். உயர்த்தின போதும் என்ன செய்யணும்? கர்த்தர் நம்மிடம் சொல்லுகிறத செய்யணும், கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. நம்ம இஷ்டத்துக்கு எப்பவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு மேல யார் இருக்கா? கர்த்தர் நம்மை நடத்துகிறார், நமக்கு ஒவ்வொரு நாளும் பேசுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? செவி கொடுக்க வேண்டும். ஆனா இந்த வார்த்தையை மட்டும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லிடக்கூடாது. ஆமென். நான் இந்த பிள்ளைய என்ன பண்ணேன், இப்படி உயர்த்தினதற்காக நான் என்ன செஞ்சேன், மனஸ்தாபப்படுறேன்னு கர்த்தர் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. சவுலை பார்த்து அப்படி என்ன செய்கிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். கடைசியில என்ன பண்ணுகிறார்? அந்த ராஜரீகத்திலிருந்து அவனை என்ன சொல்லுகிறார்? தள்ளி விடுகிறார். அது எங்க கொடுத்துருக்குன்னா அதே அதிகாரத்துல 26 இருந்து 28 வசனம் வாசிச்சீங்கன்னா சாமுவேல் என்ன சொல்லுகிறாருன்னா, இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு, ஹல்லேலூயா, உம்மை பார்க்கிலும் உத்தமமா இருக்கிற உம்முடைய தோழருக்கு அதை கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படியாத போது என்ன ஆகிறது? நமக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்றார்? புடுங்கி நம்ம கூடயே இருக்கிற நம்ம தோழனுக்கும் கொடுத்துடுறார். ஹல்லேலூயா. அதனால என்ன செய்யணும்? கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் தான் சொல்லுகிறார், பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். ஹல்லேலூயா. இதே மாதிரி இடம் கிடைத்த ஒரு ராஜஸ்திரீ யாருன்னா எஸ்தர். சவுலும் நம்மள மாதிரி நார்மலா இந்த ஆளு ராஜாவாக்குனார் கர்த்தர். எஸ்தரையும் அவ ஒரு தாய் தகப்பன் இல்லாத ஒரு ஆர்ஃபன் பெண். அவளையும் கர்த்தர் என்ன பண்ணார்? ராஜாத்தியா உயர்த்தினார். அவளுக்கு ஒரு டைம் வருது, என்ன ஆகுதுன்னா, யூத ஜனங்கள் எல்லாரும் கொல்லப்பட வேண்டும் அப்படின்ட்டு சதி செய்து ஆமான் என்ன பண்ணிட்டான்? வேலை பண்ணிட்டான். அப்போ மொர்தேகாய் என்ன சொல்லுகிறார்? வாசிங்க. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 13-14 வசனம். மொர்தேகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர் தப்ப கூடாது இருக்க
மத்த யூதர் தப்ப கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று நீ தப்புவா என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். ஹல்லேலூயா. அப்ப இங்க எஸ்தர்ட்ட கர்த்தர் சொல்லியிருந்தாரு. என்ன சொல்றாரு? இந்த மாதிரி நீ சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். ஹல்லேலூயா. உனக்கு இந்த ராஜ மேன்மை கர்த்தர் கொடுத்திருக்காருன்னா யூத ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியா கொடுத்திருக்கலாம் அப்படின்ட்டு அவர் வளர்த்த மொர்தெகாய் சொல்லுகிறார். சொல்லும் போது அவரு எஸ்தர் என்ன செய்கிறார்? அப்படியே கீழ்ப்படுகிறார். ஃபர்ஸ்ட் நான் ராஜாத்தி அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம் தானே. நீங்க எல்லாரும் சாகலாம், நான் கூட தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா இல்ல. ஆனா அவ என்ன செய்தா? அவ கூட உள்ள தோழிகளோடு கூட என்ன செய்தா? உபவாசித்து ஜெபிக்கிறாள். ஹல்லேலூயா. ஜெபிச்சு யூத ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டது நமக்கு தெரியும். ஆனா இந்நாள் வரைக்கும் எஸ்தர் ராஜாத்தின் மூலமாய் யூத ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டத யூத ஜனங்கள் அத ஒரு பண்டிகையா கொண்டாடுறாங்க. தெரியுமா நமக்கு அது? ஹல்லேலூயா. பூரிம் அப்படின்ட்டு யூத ஜனங்கள் ஒரு பண்டிகையா கொண்டாடுறாங்க. இப்போ இந்த வாரம் தான் அதை கொண்டாடி இருக்காங்க. மார்ச் 13 மற்றும் 14 தேதிகளில பூரிம் அப்படிங்கிற ஒரு பண்டிகையை அவங்களுக்கு அது லீவு நாள். ஹல்லேலூயா. கொண்டாடி இருக்காங்க. அது என்ன பண்டிகைன்னு கேட்டா, எஸ்தர் ராஜாத்தி அன்னைக்கு என்ன பண்ணிருக்கா? யூத ஜனங்களே அவள் மூலமாய் கர்த்தர் எங்களை ரட்சித்தார் அப்படிங்கிறத நினைவு கூறும் வண்ணமாய் இன்றைக்கும் அந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம அதை செய்யும் போது என்ன மேன்மை கிடைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஹல்லேலூயா. செய்யாத போது நமக்கு என்ன நடக்கிறதுங்கிற சவுலுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. அதே போல கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிந்த இன்னொரு நபரை குறித்து நாம் பார்ப்போம். ஆனால் ஆதியாகமம் 26 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். ஹல்லேலூயா. அப்ப என்னாச்சுன்னா, இவ ஒரு பெரிய பஞ்சம் வந்துட்டு, ஆபிரகாம் காலத்திலயும் ஒரு பஞ்சம் வந்துச்சு. ஆனா ஆபிரகாம் என்ன செஞ்சார் அப்படின்னா, எகிப்துக்கு போனார். பஞ்ச காலத்துல பஞ்சம் பிழைக்கும்படியா எங்க போனா? எகிப்துக்கு போனார். அதே மாதிரி நம்ம அப்பா அங்கதானே போனாரு, நம்மளும் அங்கே போலான்னு சொல்லிட்டு இவர் கிளம்பும் போது கர்த்தர் 2ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் ஹல்லேலூயா நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன மாதிரியே அவர் என்ன செஞ்சார்? அதே இடத்துல 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு கேராகிலே குடியிருந்தான். ஹல்லேலூயா. அவன் எங்க இருந்தானோ கர்த்தர் அங்கே இருந்தார். கர்த்தர் சொன்னபடி அவன் என்ன செஞ்சான்? அங்கே இருந்தது நிமித்தம் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததை பார்க்கலாம். 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்போ இதெல்லாம் நடக்கு தெரியுமா? பஞ்ச காலத்துல. ஈசாக்கு என்ன செஞ்சான்? பஞ்ச காலத்துல என்ன செய்தான்? விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் என்ன செஞ்சான்? 100 மடங்கு பலனடைந்து மகா பெரியவனானான். ஹல்லேலூயா. ஏன் நடந்தது? எப்படி நடந்தது? நம்மளுடைய சிச்சுவேஷனையும் சூழ்நிலைகளையும் நம்ம பார்த்து அதன்படி செயல்படுறதுனால இல்ல. சிச்சுவேஷனும் சூழ்நிலைகளும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் சொன்னாரா நான் செய்வேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இங்கே இருக்க சொல்றாரா நான் இருப்பேன். இருந்ததுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலனை
அடைந்தான். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் இன்னொரு ஒண்ணு என்னன்னா, இப்படி கீழ்ப்படிகிறது நிமித்தம் என்ன ஆகுது அப்படின்னு நம்ம அதே அதிகாரத்துல வாசிங்க, 4ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாம், கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. கர்த்தர், ஒரு நிமிஷம், கர்த்தர் யாருகிட்ட பேசுறாரு? இல்ல, யாருகிட்ட பேசிட்டு இருக்காருன்னா ஈசாக்கு கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. கர்த்தர் யாருகிட்ட பேசிட்டு இருக்காரு? ஈசாக்கு கிட்ட பேசுறார். ஈசாக்கு கிட்ட பேசும்போது ஈசாக்குடைய அப்பா யாரு? ஆபிரகாம். அப்பாவை குறித்து சொல்றாரு இந்த மாதிரி என்னன்னா, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் நியமங்கள் என் கற்பனைகள் என் விதிகளை எல்லாம் என்ன செஞ்சான், அதன்படி நடந்ததினால். ஹல்லேலூயா. உங்க அப்பா ஆபிரகாம் எனக்கு கீழ்ப்படிந்து நடந்ததினால, அடுத்த வசனத்துல கர்த்தர் சொல்றார், நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி. ஹல்லேலூயா. அப்போ புரியுதா? ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ஆமென். அதனால நான் என்ன செய்வேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேங்க கர்த்தர். உங்க அப்பா எனக்கு கீழ்ப்படிஞ்சதுனால உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்லிறார். இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தீங்கன்னா உங்க சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் நமக்கு அப்படி இருக்குன்னா, நம்ம கீழ்ப்படியும் போது நம்மளுடைய என்ன சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் யோனாவை குறித்து தெரியும். யோனா கதை தெரியும்ல. கர்த்தர் யோனாவை எங்க போக சொன்னார்? நினிவேக்கு போக சொன்னார். அவர் எங்க போனாரு? தர்ஷீஷ்க்கு என்ன செஞ்சார்? ஓடி போனார். ஹல்லேலூயா. தர்ஷீஷ்க்கு ஓடி போனார். அப்போ நம்ம என்ன செய்தோம், சில நேரங்கள்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சு ஓடி இருக்கோம். செஞ்சதுக்கு அப்புறம் அப்ப என்ன செய்வார், கர்த்தர் கண்டிப்பா நம்ம பிள்ளை நம்ம கிட்ட வரணுமேங்கிறதுக்காக ஏதாவது ஒரு சிச்சையை கொடுக்கதான் செய்வாரு. கொடுப்பாரா இல்லையா? ஏன்னா கர்த்தர் தான் நம்மள ரொம்ப நேசிக்கிறாரே. ஹல்லேலூயா. என் பிள்ளை என்கிட்ட வரணும்னா நான் என்ன செய்யணும்னு ஆண்டவர் பாக்காரு. நீ உன் இஷ்டப்படி போறியா, நான் என்ன பண்ணா நீ என்கிட்ட வருவன்னு சொல்லி கரெக்டா என்ன செஞ்சாரு, அவன் போற கப்பல்ல அலைய அனுப்பி அவனை தூக்கி கப்பல்ல கடல்ல போட வச்சாச்சு. ஹல்லேலூயா. கடலுக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன சொல்றான் பாருங்க. யோனா 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அந்த மீனின் வயிற்றிலிருந்து, ஹல்லேலூயா, நம்ம என்ன செய்தோம், அப்படி கஷ்டத்தை கர்த்தர் கொடுத்தாதான் நம்ம ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுதோம். ஹல்லேலூயா. இல்லன்னா நம்ம இஷ்டத்துக்கு கர்த்தர் சொல்றார், கர்த்தர் பேசிக்கிட்டு தான் இருக்காரு. நினிவேக்கு போப்பான்னு சொன்னா நம்ம தர்ஷீஸ்க்கு ஓடிட வேண்டியது. அங்க கர்த்தரோடைய அவர் அடிய போட்டா அதுக்கப்புறம் ஆண்டவரேன்னு அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஒரு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டியது. கர்த்தர் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டார். ஹல்லேலூயா. கேட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன ஆயிட்டு, எரிச்சலா வருது. ஹல்லேலூயா. ஏன் எரிச்சலா வருது? நினிவே, கர்த்தர் இரக்கமுள்ள தேவன், மன உருக்கமுள்ள தேவன். நினிவேக்கு போய் நான் நீங்க சொல்ற மாதிரி சொல்லுவேன். ஆனா இந்த மக்களும் என்ன செஞ்சிருவாங்க, ஐயோ ஆண்டவர் என்ன கொல்ல போறாரு நினைச்சு உங்ககிட்ட கண்ணீர் வடிப்பாங்க. வடிச்சோடனே நீங்க தான் மன இரக்கமுள்ள தேவனை நீங்க மன்னிச்சுட்டு இந்த ஜனங்களை கொல்ல மாட்டீங்க. அப்ப நான் சொன்னது நடக்காதுல்ல. தீர்க்கதரிசி சொன்னது நடக்குமா? நடக்காது. அப்போ என்ன ஆயிரும் அவனுக்கு, அப்ப நான் சொல்லது நடக்கல அப்படின்ட்டு ஒரே எரிச்சல். நான் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம், செத்துர்லாங்க. யோனா 4ஆம் அதிகாரம் வாசிங்க, 2வது 3வது வசனம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? நான் இதை சொல்லவில்லை. நான் தான் முதல்ல சொன்னோம்ல, இதன் நிமித்தமே நான் முன்னே தர்ஷீஸ்க்கு ஓடி போனேன். நான் முன்னே தர்ஷீஸ்க்கு ஓடி போனேன். இதனாலதான் நான் முதல்ல தர்ஷீஸ்க்கு போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக் கொள்ளும். என் உயிரை என்னை விட்டு எடுத்துக்கங்கப்பா. நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாய் இருக்கும். நான் உயிரோட இருக்கிறத விட நான் சாகுறது நலமா இருக்குங்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்
ஏன் இந்த வார்த்தையை சொல்றான்? ஏன்னா தீர்க்கதரிசி சொன்னது நடக்கல. ஹல்லேலூயா. எனக்கு தெரியும்பா ஆண்டவரே, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் நீங்க உங்க பேச்சை கேட்டு இப்படி செய்யறேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? மக்களை மன்னிச்சிருந்தீங்க. ஹல்லேலூயா. அப்ப அவனுக்கு என்ன செய்யுது? எரிச்சலா வருது. அப்ப கர்த்தர் என்ன செய்யறார்? இவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறதுக்காக கர்த்தர் ஒரு வேலையை செய்கிறார். வாசிங்க அதே அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். பின்பு யோனா நகரத்தில் இருந்து புறப்பட்டு நகரத்திற்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். ஹல்லேலூயா. அவன் எங்க உட்கார்ந்திருக்கான்? நிழல்ல தானே உட்கார்ந்திருக்கான். ஹல்லேலூயா. நிழல்ல தானே உட்கார்ந்திருக்கான். ஆனா கர்த்தர் என்ன பண்ணுறாரு? மறுபடியும் அவனுக்கு என்ன பண்ற? வாசிங்க. யோனாவினுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனையும் அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாகவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். ஹல்லேலூயா. யாருக்குனே நிழல்ல தானே இருக்கான். ஒரு குடிசையை போட்டு சார் எங்க இருக்காரு? நிழல்ல தான் இருக்காரு. ஆனா கர்த்தர் என்ன பண்ணார்? அவனுக்கு இன்னும் நல்ல நிழல் வரட்டும்னு ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க பண்ணுதார். ஹல்லேலூயா. முளைக்க பண்ணோடனே அவனுக்கு என்ன ஆயிட்டு? ரொம்ப சந்தோஷமாயிட்டு. அவ்வளவு நேரம் ஆண்டவரே என்னை கொன்றுங்க, என் உயிரை எடுத்துருங்க, நான் இருக்கிறத பார்க்கல செத்துறது நல்லா இருக்கும்னு சொன்னவன் என்ன செய்யறான்? ஒரு ஆமணக்கு செடி வந்தோடனே என்ன ஆயிருது? அவனுக்கு சந்தோஷம் வந்துருது. ஆண்டவர் என்ன பண்ணுதாரு? ஆமணக்கு செடியை மறுபடியும் பூச்சி அனுப்பி காலி பண்ணிருந்தாரு. மறுபடியும் அவன் என்ன சொல்லுதான்? வாசிங்க 8ஆம் வசனம் கடைசி பகுதி. நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமா இருக்கும். மறுபடியும் அவன் என்ன சொல்றான்? என்ன ஆச்சு? ஒரு மரம் வந்துச்சு, அந்த மரம் போயிட்டு. நீயா போட்ட அந்த குடிசை இருக்கதானே செய்யுது, அதுக்கு இடையில நீ நிழல்ல தானே இருக்க. ஆனாலும் என்ன செய்யுது? எரிச்சல் வருது சில பேருக்கு. ஹல்லேலூயா. அப்படி எரிச்சல் இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க? 9ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ? அதற்கு அவன் நான் மரண பரியந்தமும் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்றான். ஹல்லேலூயா. நான் சாகுற வரைக்கும் எரிச்சலோட இருந்தாலே சரிதான் அப்படிங்கிறான். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் வாசிங்க 10ஆம் 11ஆம் வசனம். அதற்கு கர்த்தர் நீ பிரயாசப்படாததும் நீ பிரயாசப்படல, நீ விதைக்கல, வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா. ஆமணக்கு செடி எப்படி வந்தது? அவன் விதைச்சு, அவன் நட்டு, அவன் தண்ணி ஊத்தி, அவன் என்ன செஞ்சான்? உரம் போட்டா வளர்ந்துச்சு, தானா வந்துச்சு, தானா போச்சு. ஆனா அவனுக்கே வலிக்கு, அவனுக்கே எரிச்சலா இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ ஏதோ ஒரு விஷயம் உனக்கு ஒரு நல்லது தருதுன்னா அது இல்லாம போகும்போது அது நீ பண்ணாதது, அவன் உருவாக்கல அத. ஆனா அது உனக்கு ஒரு நல்லது தரும்போது உனக்கு சந்தோஷத்தை தருது. அது இல்லாம போகும்போது மறுபடியும் எரிச்சல் ஆயிருதிய. நான் என் உயிரை கொடுத்து இந்த பிள்ளைங்களுக்காக உயிரை கொடுத்து நான் வந்திருக்கேனே, இந்த பிள்ளைகளை நான் விட்டுருவேனா? ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் சொல்றார், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பிள்ளைகள் இருக்காங்க அங்க. அநேக மிருகங்களும் இருக்கு. அப்ப நான் என்ன செய்வேன்? பரிதபிக்க மாட்டேனோ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்காக கர்த்தர் என்ன செய்தார்? தன் சொந்த ஜீவனையே கொடுத்து என்ன செய்தார்? மரண பரியந்தம் இயேசு கிறிஸ்துக்கு தன்னைத்தான் கீழ்ப்படுத்தினார். ஹல்லேலூயா. கீழ்ப்படுத்தினார். நம்மளுடைய மீட்புக்காக கர்த்தர் என்ன செய்தார்? பூமிக்கு வந்தார். அவர் நம்மளை லேசுல விட மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம கீழ்ப்படியாம கொஞ்சம் வழி மாறி போனாலும் கூட அங்கங்க கொஞ்சம் தட்டி நமக்கு வலிச்சாலும் பரவாயில்லன்னு திரும்பி கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே இது நம்ம ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் கீழ்ப்படியணும் கர்த்தருக்கு. ஆனா ஏன்னு பாப்போம். வாசிங்க 5:19. அன்றியும் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே. யாரு கீழ்ப்படியாம போனா? ஆதாம் ஆதியில என்ன செஞ்சான்? கீழ்ப்படியாததுனால மனுக்குலம் எல்லாம் என்னாச்சு?
பாவமா மாறிட்டு. வாசிங்க. அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள், ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஆள் ஆதாம் பாவம் செஞ்சதுனால, ஒரு ஆதாம் கீழ்ப்படியாததுனால மனுக்குலம் எல்லாம் பாவத்துக்குள்ள விழுந்துட்டு, அதை மீட்கும்படியாய் ஒரே ஒரு தடம் சிலுவையில இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? மரித்தார். அவருடைய மரணத்து நிமித்தம் விசுவாசத்தினாலே நாம் எல்லாரும் என்ன பண்ணிருக்கோம்? தேவனுடைய பிள்ளைகளாய் நீதிமான்களாய் மீட்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை கீழ்ப்படிங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நானும் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படியாம மட்டும் இருந்திருந்தாரோ இன்னைக்கு நமக்கெல்லாம் மீட்பு இல்ல. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல இப்ப இயேசு கிறிஸ்துவ நம்ம என்ன சொல்றோம்? தேவகுமாரர், மனுஷகுமாரன்னு சொல்றோம். அநேக தேவகுமாரர்கள் உண்டு, அது தெரியுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. பரலோகத்துல பிதாவுடைய சமூகத்துல அநேக தேவகுமாரர்கள் இருந்த போதிலும் இந்த மனுஷர்களை மீட்பதற்கு யார் போவான்ட்டு ஆண்டவர் பிதாவானவர் என்ன செய்தார்? வருத்தப்படும் போது இயேசு கிறிஸ்து முன் வந்து நான் போகிறேன் அப்படின்ட்டு முன் வந்தார். ஹல்லேலூயா. அதனால வாசிங்க அடுத்த வசனத்தை. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் அடிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தது நிமித்தம் இன்னைக்கு நானும் என்ன பண்ணிருக்கோம்? மீட்கப்பட்டு இருக்கிறோம். அதனால அவர் சொல்லுற வார்த்தை கீழ்ப்படுகிறதுல தப்பு இல்லையே. ஹல்லேலூயா. கீழ்ப்படிவீங்களா கர்த்தருடைய வார்த்தைக்கு? கர்த்தர் சொல்லுகிறார், பலிகளை நீ என்ன பண்ணு, உலகத்துல போய் நீ என்ன பண்ணல, எனக்காக நீ எத்தனை காணிக்கை வந்து கொடுத்தாலும் சரி, நீ எத்தனை தசமபாகம் வச்சாலும் சரி, எத்தனை முதற்பலனை கொண்டு வந்து வச்சாலும் சரி, நான் சொல்றதுக்கு நீ கீழ்ப்படியலையா? எதுவுமே வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட்ங்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. பலிகளை பார்க்கிலும் எது உத்தமம்? கீழ்ப்படிதல் உத்தமம், செவி கொடுத்தல். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தல் உத்தமம். ஹல்லேலூயா. அப்படியே முழங்கால் படியிடலாமா? எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென் கர்த்தாவே, இந்த நாள் வரைக்கும் நான் தள்ளி தள்ளி போட்டுட்டு இருந்தேன்ப்பா உங்களுக்கு கீழ்ப்படியாம, நீங்க சொன்ன வார்த்தைகள்லாம் எனக்கு புரியுது, எனக்கு கேக்குது, நீங்க தான்ப்பா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா நான் கீழ்ப்படிதேனா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்கால் படியிடலாமா? முழங்கால் படியிடலாமா? கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் படிந்து கர்த்தரை நோக்கி பார்ப்பேன். நான் இன்னைக்கு கீழ்ப்படுகிறேன். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க இன்னைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் கர்த்தாவே? கண்களை மூடி